வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்ன சொல்லிட்டாங்க, நம்ம சாரதாம்மா கண்டிப்பாக வந்துடுறோம், காவேரியும் கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறாங்க. காவேரி என்ன பண்ணுறாங்க, அப்படி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்காங்க, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக வந்து அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும். அதே சமயம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சாரதாம்மா காவேரி நம்ம வழிக்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட சரியாக பேசாமலும் இருக்காங்க. கோவத்தில் இருக்க காவேரி கண்டிப்பாக அங்கே வரமாட்டேன்னு தான் சொல்லுவான், ஆனால் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நான் என்னோட பொண்ணு வீட்டுக்கே போகிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்போ நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பின்ன அந்த குழந்தை ஏதோ வராது என் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்குது, அந்த தம்பியை பார்க்கவும் நல்ல தம்பி மாதிரி தான் இருக்காங்க, இந்த ஊரில் வந்து நமக்கும் தெரிஞ்சு யார் இருக்கா, சரி ஏதோ ஒரு சொந்த பந்தம் வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஆறுதலாக இருக்குது, அது என்னவோ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நீ பேசிகிட்டு இருக்க, அவங்கள நமக்கு எவ்வளோ நாளாக தெரியும் சொல்லு, குழந்தை என்னோட ஸ்டூடெண்ட், அதை தவிர்த்து வேறு என்னமா இருக்குது, நீ எதுக்காகமா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்னடி திரும்ப திரும்ப கேட்டதே வந்து கேட்டுட்ருக்க, நான் தான் சொல்கிறேன்லடி, இந்த ஊரில் எனக்குன்னு யாரை தெரியும், குழந்தைய பார்க்கும்போதுடி கங்காவோட குழந்தைய பார்க்குற மாதிரி இருக்குடி எனக்கு, அதனால தாண்டி அந்த குழந்தை மேலே கொஞ்சம் பாசமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தாம்மா, அதுக்காக நீ பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப, சரிடி நான் பண்ணுறது தப்பாகவே இருக்கட்டும், இப்போ என்னடி பண்ணட்டும், நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடவா, அம்மா எதுக்குமா இதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, என்னடி அந்த குழந்தையும் அந்த தம்பியும் எவ்வளோ அழகாக நம்ம 2 பேரையும் கூப்பிட்டு போனாங்க, இப்போ நம்ம 2 பேரும் வந்து போகலன்னா எதாவது சொல்ல மாட்டாங்களா, நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. நினச்சா மாதிரி வந்து காவேரியும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. பக்கம் காவேரி ஸ்கூலுக்கு கிளம்பி போக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் காவேரி வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கார்லேருந்து இறங்காத மாதிரி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே வந்து இருக்காங்க. டேடி அதான் வந்துட்டோம்ல, இறங்கி போகிறேன், நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சொல்ல, வெயிட் பண்ணுமா போகலாம், இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சமாளிக்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் வந்து உள்ளே நுழையிறாங்க. இந்த சமயத்தில் காவேரியை பார்த்த விஜய் என்ன பண்ணுறாங்க, சீக்கிரம் சீக்கிரம் இறங்கு இறங்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆக்ஷன் காட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட குழந்தையும் பார்த்தீங்கன்னா, டேடி என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், இவ்வளோ நேரம் நான் இறங்கி போகிறேன் அப்படின்னா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க, என்னென்னா மிஸ் வந்த உடனே இப்போ போகலான்னு சொல்கிறீங்க, என்ன டாடி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, நீ வந்து தனியாக போவல்ல, உங்கள் மிஸ்ஸை பார்த்தேன், சரி அவங்க மிஸ் கூடயே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா இறங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே டேடி. உடனே என்ன பண்ணுறாங்க, காவேரி போகிற சமயத்தில் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. வா நீயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, குழந்தைய பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மு வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் கேட்க, ஆமாம் மிஸ் இப்போ தான் நான் வரேன், எங்கள் டேடி கூட அங்கே தான் இருக்காங்க, டேடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்போ எதுக்காக இவரை வேற கூப்பிடுறாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து புலம்பிகிட்ருக்காங்க காவேரி. இந்த சமயத்தில் குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சலிச்சவாரி முகத்தை சுழிச்சிக்கிட்டே அப்படியே வந்து விஜயை பார்க்க, என்ன மிஸ் ஈவினிங் வந்து கண்டிப்பாக வந்துடுவீங்கள்ல வீட்டுக்கு, எல்லாம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வரோம் சார் அப்படின்ற மாதிரி வந்து தலையாட்டுறாங்க. சரி ஓகேம்மா நீ கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கு பாய் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் காவிரி வந்து முனறிகிட்டே போகிறாங்க. என்ன இவர் இப்படி வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு குழந்தையும் வந்து பிக்கப் பண்ணிடுறாரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் வந்து தடபுடலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சித்தி சொல்கிறாங்க, குடு விஜய் நான் பண்ணுறேன் அப்படின்னு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, என்னோடய காவேரி இன்றைக்கி வீட்டுக்கு வர நான் தான் வந்து பண்ணுவேன், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் நான் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரி அவங்க அம்மா 2 பேருமே வந்து அவசர அவசரமாக கிளம்பி என்ன பண்ணுறாங்க, காவேரி கூட்டிகிட்டு இங்கே வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா தாத்தா இவங்க எங்கள் சித்தி சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து நான் என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து வணக்கம் சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா சாரதாவோட முகத்தை பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய பொய் சொல்லி வச்சுருக்கோம், கண்டிப்பாக அவங்களோட முகத்தில் முழிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் தாத்தாவுக்கும் இருக்குது. அவங்களோட மனசுலையும் இவங்க எல்லாரையும் நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படுது, எதனால் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற தருணத்தில் குழந்தை, வாங்க மிஸ் நீங்கள் என்னோடய வீட்டை சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா வந்து நம்ம சாரதாம்மா கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் வந்து மன்னிச்சிடுமா, என்னோடய பேரனோட நல்லதுக்காக மட்டும் நான் சுயநலமாக யோசித்து இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டை எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்க்குறாங்க.
இதில் வந்து காவேரி ஞாபகப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் ஏதாவது குழந்தை ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? மூலியமா நம்ம காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் ஏதாவது திரும்பி வர வாய்ப்பு இருக்கா? இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரிக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா சமையலும் வந்து பண்ணியிருக்காங்க. காவேரியும் பார்த்திங்கன்னா ரசித்து ருசித்து சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்கள் குக் ஆண்டி சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல குழந்தையும் வந்து இது எங்களோட குக் ஆண்டி செல்வி அக்கா பண்ணலை, என்னோடய டேடி தான் பண்ணாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு பிடிச்ச மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து சமைச்சிருக்காரு நம்ம விஜய். இதன் மூலியமாவது காவேரிக்கு ஏதாவது புரிய வருதா? இவ்வளோ விஷயங்கள் நமக்காக பண்ணுறாரே, இவரோட பேரும் வந்து விஜய் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது காவேரி ஏதாவது யோசிக்கிறாங்களா? பழைய ஞாபகங்கள் ஏதாவது அவங்களுக்கு வருதா? தன்னோட புருஷன் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.